மாதாந்திர வரம்பை தாண்டி ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் முடிவுக்கு முதல்வர் கண்டனம். இது டிஜிட்டல் மயமாக்கல் அல்ல, ஏழைகளை சுரண்டும் செயல் என்றும் விமர்சனம். நாக்பூரில் நடக்கும் RSS நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்பு. RSS தலைமை அலுவலகத்தில் மோகன் பகவத்துடன் மோடி சந்திப்பு. மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. நபியுடா நகரில் நேற்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். மியான்மருக்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5 விமானங்கள் அனுப்பி வைப்பு. இந்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் முதல் சுற்று நிறைவு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். ரமலான் மாத நோன்பு நிறைவடைந்த நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஈகை திருநாளை முன்னிட்டு புத்தாடை அணிந்து கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கடமைகளை நிறைவேற்றி முடித்த மனநிறைவோடு பண்டிகையை கொண்டாட வாழ்த்து. கன்னியாகுமரி, அவிநாசி, பெருந்துறை உள்ளிட்ட 7 நகராட்சிகள் உருவாக்கம். புதிய நகராட்சிகளை உருவாக்கி அரசு இதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வாகனங்களை ஓட்ட பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலில் தென்னாப்பிரிக்கா முதலிடம். அமெரிக்க வாகன பயிற்சி நிறுவனம் தயாரித்த 53 நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியாவுக்கு 5வது இடம். ஜெய்ப்பூரிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் சக்கரங்கள் சேதம். அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானத்திலிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்ட பயணிகள். ஈரோடு அருகே கெமிக்கல் ஏற்றி வந்த லாரியை சுத்தம் செய்த 2 விஷவாயு தாக்கி உயிரிழப்பு. மயக்கமடைந்த மேலும் ஒரு தொழிலாளி பெருந்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதி. கோயில் திருவிழாவையொட்டி திண்டுக்கல் அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. வாடி வாசலில் இருந்து சீரிய காளைகளை அணைத்த வீரர்கள். விடுமுறை நாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா.
500க்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. IPL தொடரில் ராஜஸ்தான் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று மோதல். பேட்டிங் செய்ய தோனி முன்கூட்டியே களமிறங்க வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னையில் களமிறங்கும் ரொனால்டினோ, ரிவால்டோ அடங்கிய பிரேசில் ஜாம்பவான் அணி. இந்திய 11 அணியுடன் நேரு விளையாட்டு அரங்கில் இன்று பல பரீட்சை. இந்தியா பிரேசில் அணிகள் மோதும் கால்பந்து போட்டிக்காக தயார் நிலையில் சென்னை நேரு விளையாட்டு அரங்கம். அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் சென்ட்ரல் அருகே போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என அறிவிப்பு.